வணக்கம் எல்லாருக்கும். இது இன்ஃபினிட் சினிமாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டூரிஸ்ட் ஃபேமிலிங்கிற தமிழ் மூவி பற்றி தான். ஸோ இது பியூர்லி ஜஸ்ட் எங்களோட வியூ, ஒரு டிஸ்கஷன் மாதிரி, ரிவ்யூ மாதிரி கிடையாது. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லரே என்னை வந்து ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு. எனக்கு ட்ரெய்லர் பார்த்ததுமே படம் பார்க்கணுன்னு நான் கொஞ்சம் ரொம்ப ஏதோ ஒரு என்ன சொல்ல, பார்க்கணும் எப்படி இருக்கும் அப்படின்னு அந்த ஒரு க்யூரியாசிட்டி எனக்கு க்ரியேட் பண்ணிருச்சுன்னு சொல்லலாம். ஸோ மே 1 வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ஆக்சுவலாக ரிலீஸ் ஆச்சு. ஸோ மே 1 நாங்கள் பார்த்துட்டோம். ஸோ அதோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அபிஷன் ஜீவித், அண்ட் இவர் தான் அதோட ஸ்க்ரீன் ப்ளேவும் ரைட் பண்ணியிருக்காரு. ஸோ ரைட்டிங் வரைக்கும் இவரே பார்த்து முடிச்சிட்டாரு. மியூசிக் வந்து ஆக்சுவலாக சாண்ட்ரோல்டன் பண்ணியிருக்காரு. மியூசிக் பொறுத்த வரைக்கும் இது நெகட்டிவ்லேன்னு கூட சொல்லலாம். பட் எனக்கு வந்து மியூசிக் வைஸ் நல்லா இருந்துச்சு. பட் எந்த சாங்கும் பெருசாக ஒட்டலை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அண்டு இதில் சினிமாட்டோகிராஃபி பண்ணவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் விஸ்வநாதன். இதோட எடிட்டிங் வந்து பரத் விக்ரமன் பண்ணியிருக்காங்க. சாரி, ஆக்சுவலாக 2.5 மணி நேரம் கூட இல்லை, 2.5 மணி நேரத்துக்கும் கம்மி தான். ஒரு 2 hours ப்ளஸ் ஒரு 8-10 minutes அப்படி தான் வருது. ஸோ இதோட மெயினான கேஸ்டிங் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சசிகுமார் தான் வந்து தர்மதாஸ், அந்த தாஸுங்கிற கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் சிம்ரன் வந்து வசந்தின்னு அவங்களோட ஒய்ஃப் கேரக்டர். தென் மிதுன்ஜெய் சங்கர், இவங்க வந்து நிதுஷன் தர்மதாஸ் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. தென் கமலேஷ், அந்த ஒரு முள்ளி தர்மசன் குட்டி பையன் கேரக்டர் வந்து கமலேஷ்கிற அந்த பையன் பண்ணியிருக்கான். அண்ட் யோகி பாபு வந்து பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேரக்டர் பண்ணியிருப்பார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாஸோட மச்சான், அந்த மாதிரி அதாவது சிம்ரனோட அண்ணா அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வருவாங்க. தென் எம்எஸ் பாஸ்கர் வந்து தாஸோட ஒரு பாஸ் மாதிரி இருப்பாங்க. அண்ட் ஆக்சுவலாக நிறைய பேர் இருக்காங்களே, ரமேஷ் திலக், தென் டேரக்டரான அந்த அபிஷன் ஜீவித் அவருமே ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பார். தென் பகவதி பெருமாள், இளங்கோ குமரவேல், ஸ்ரீஜா ரவி, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ டூரிஸ்ட் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் மெயினான இந்த பிளாட்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காலேருந்து ஒரு ஃபேமிலி வந்து எப்படியோ தப்பிச்சு இங்கே ராமேஸ்வரத்துக்கு அந்த அகதிங்கிற மாதிரி வந்துடுறாங்க. பட் அவங்க எப்படியோ சசிகுமார் யோகி பாபு கேரக்டர் பண்ணார்ல, அந்த பிரகாஷ்ங்கிற கேரக்டர் வந்து எப்படியோ தப்பிச்சு, அவங்க முன்னாடியே தப்பிச்சு வந்துட்டு இங்கே சென்னையில் ஒரு மாதிரி செட்டில் ஆகிட்டாங்க. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி இவங்களும் சென்னையில் செட்டில் ஆகிடலாங்கிற ஒரு ஐடியாவில் இங்கே வந்துட்டாங்க. பட் வந்ததும் போலீஸ்கிட்ட மாட்டிடுவாங்க. அண்டு போலீஸ் ஓகே அப்படின்னு ஏதோ கொஞ்சம் சில விஷயங்கள்லாம் நடக்கும், அதனால விட்டுருவாங்க. ஸோ இவங்க சென்னைக்கு வந்துடுவாங்க. சென்னைக்கு வந்துட்டு இவங்க கொஞ்சம் ஸ்லோவாக அந்த ஒரு காலனியே வந்து பெருசாக ஒரு கனெக்ஷன் இல்லாமல் இருப்பாங்க. ஆளாளுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு யூஸ்வலாக சொல்கிற அந்த ஒரு சென்னை மாதிரி அவங்கவுங்க வேலையை பார்ப்பாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் தனித்தனியாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. பட் இவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எல்லாருக்கூடையும் மிங்கிளாகி அந்த அங்கே இருக்கிற அந்த பீப்புள்ஸோட லைஃப்லேயும் இவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கொடுத்து, ஸோ அந்த தெருவே ஒரு மாதிரி ஜாலியாக நல்லா மாறி இருக்கும் இவங்களால. ஸோ இப்படி நல்லா போயிட்டுருக்கு அவங்க லைஃப். ஒரு மாதிரி இந்தியாவில் ஒரு ஸ்ரீலங்காலேருந்து வந்திருந்தாலும் ஒரு தமிழ் ஃபேமிலியாக ஒரு இந்தியன் ஃபேமிலி மாதிரி வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களோட லைஃப் ஒரு மாதிரி நல்ல விதமாக ஸ்டார்ட் பண்ணி அது நல்லா போயிட்டுருக்க டைமில் ஒரு ட்விஸ்ட் வரும். என்ன இருந்தாலும் ஒரு ஸ்ரீலங்கன் இல்லையா, சட்டவிரோதமாக வந்தவங்க இல்லையா. ஸோ இவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வரும்போது இந்த ப்ராப்ளம் இவங்க டேக்கிள் எப்படி பண்ணுறாங்க, கடைசியில் என்ன தான் ஆகும் இந்த ஃபேமிலிக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி போகும். அப்படி தான் போய் இது முடியும். ஸோ படம் ஃபுல்லாக வந்து சசிகுமார் வந்து ரொம்ப நல்ல ஒரு பர்சனாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் நம்ம மோஸ்ட்லி நம்ம லைஃப்லேயே நம்ம கூட பார்த்துருப்போம். சிலர்லாம் வந்து பரவாயில்ல, நமக்கு இது இருந்தால் போதும், நம்ம இவங்களுக்கு இது நம்ம இது பண்ணணும், நம்ம இப்படி தான் நம்ம நல்லவங்களாக இருக்கணும், அவங்க எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், நான் வந்து இதை செய்வேன், எந்த பலனையும் எதிர்பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற ஒரு ரொம்ப நல்ல கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தான் சசிகுமார் இருந்துகிட்ருப்பார். அவருக்கு ஒய்ஃப் அண்ட் 2 பசங்க. ஸோ அவங்களுக்குள்ள அந்த ஃபேமிலிக்குள்ளே அந்த ஒரு பாண்டிங்கே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது என்ன கொஞ்சம் டிஸ்ஃபங்க்ஷனலாக இருக்கே, இந்த பையன் அப்பா ரிலேஷன்ஷிப் அவ்வளோ நல்லா இல்லையே நம்ம யோசிப்போம். பட் எல்லா தமிழ் ஃபேமிலிக்குள்ளேயுமே அது சின்னதாக இருக்குங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த அப்பா பையன் அந்த கனெக்ஷனுமே ஒரு ஒரு செகண்ட் ஆஃப் மேலே நல்ல ரைட்டிங் இருக்கும் அதுக்கு. அண்ட் இந்த முள்ளி கேரக்டர் பண்ண அந்த கமலேஷ்ங்கிற பையன் வந்து நிஜமாகவே நல்லா இம்ப்ரெஸ் பண்ணார். அவரால் தான் மூவி வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு மாதிரி லைட்டாக போச்சு. ஸ்டார்டிங்லேயே அந்த ஒரு ஓகே இந்த பையன் கொஞ்சம் ஜாலியான கேரக்டர்ப்பா, ஒரு பக்கத்து வீட்டு பையன் அப்படின்னு அந்த ஒரு ஃபீல் நமக்கு கொடுத்துட்றாங்க. அந்த குட்டி பையனோட கேரக்டர் வந்து அவ்வளோ நல்லா இருக்குது. ஸோ நான் அந்த பையன் தான் ஃபஸ்ட்டு நம்மளை வந்து அந்த படத்தோட கொஞ்சம் ஈஸியாக ஓகே அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுத்து நம்மளை அந்த படத்தோட ஒட்டிக்க வைக்கிறாங்க. 2-3 பேர் 2-3 ஃபேமிலியை வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் டீப்பாக போய் காட்டுறாங்க. அவங்க எப்படியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டுருக்காங்க, அவங்க லைஃப்பில் இவங்க போகிறதுனால அது என்ன மாதிரியான
இம்பேக்ட் அவங்க லைஃப்பில் கொடுக்குது, அந்த மாதிரி சில விஷயங்கள். ஸோ இந்த இதெல்லாமே ஒரு ஃபேமிலியாக, அந்த ஃபேமிலி வந்து எவ்வளோ நல்ல ஃபேமிலியாக இருக்குது, அண்ட் அந்த ஃபேமிலினால் இந்த ஃபேமிலிஸ் எந்த அளவுக்கு பெனிஃபிஷியலாக ஆகுறாங்க. ஸோ ஓவரால் அந்த ஒரு தெருவே கேசவன் சம்திங், அந்த தெரு பேருன்னு நினைக்கிறேன், கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அந்த தெருவே எந்த அளவுக்கு மாறுது அப்படிங்கிற அந்த ஒரு ரைட்டிங் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மூவியோட ஒரு ப்ளஸ்ஸாக நான் என்ன சொல்லுவேன்னா, பெருசாக போர் அடிக்கல. ஆக்சுவலாக மூவி ஷார்ட் தான், ஒரு 2 hours 10 minutes அந்த மாதிரி இருக்கிறது தான். ஸோ போர் அடிக்கிறதுக்கான சான்ஸை கொடுக்கல. ஸோ அது ஒரு நல்ல விஷயம்னு சொல்லலாம் அந்த மூவியை பொறுத்த வரைக்கும். அண்டு கதை வந்து அதுக்குன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் போயிடல. இவங்க கேரக்டர் இப்படி தாங்கிறத நல்லாவே புரிய வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி சீன்ஸ் அங்கங்கே நிறைய இருந்துச்சு. இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆச்சு, பாசிட்டிவாக தான் இருந்துச்சு, நெகட்டிவாக அப்படி சொல்கிறதுக்கு இல்லை. பட் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணுங்கிறது கூட இல்லை. மியூசிக் வந்து எனக்கு பெருசாக ஒட்டலை. அதாவது பேக்ரவுண்ட் மியூசிக் ஓகே, அது கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்துச்சு. பட் என்ன சொல்ல, அந்த சாங்ஸ் இருக்கும் இல்லையா, சாங்ஸ் வந்து பெருசாக அந்த அளவுக்கு ஒட்டலை. அண்டு ஒன் மோர் திங் இஸ், இப்போ வர எல்லா தமிழ் மூவிஸ்லையுமே அந்த ஒரு ட்ரெண்ட் இருந்துகிட்டு இருக்கு இல்லையா, பழைய பாட்டை யூஸ் பண்ணுறது. ஸோ இதுலேயும் ஒரு பழைய பாட்டை யூஸ் பண்ணி அந்த சீக்வன்ஸ் நல்லாயிருக்கும், பட் அகெயின் பழைய பாட்டு இவங்களும் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்டு காமெடி வந்து மோஸ்ட்லி ஒர்க் அவுட் ஆகிருச்சு. அப்பப்போ தேட்டரில் நான் கொஞ்சம் நிறைய பேர் நல்லாவே சிரிச்சதை நான் ஃபீல் பண்ணேன், கேட்க முடிஞ்சது. பட்டு அங்கங்கே கொஞ்சம் இந்த இடத்துல இந்த காமெடி தேவையாங்கிற மாதிரியும் இருந்துச்சு. அண்ட் ஆக்சுவலாக இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்சிடெண்ட் நடக்கும், அந்த இன்சிடெண்ட்டை நோக்கி தான் இந்த ஸ்டோரி ட்ராவல் ஆகிற மாதிரி இருக்கும். அதனால தான் இவங்களுக்கு பாதிப்பு வர மாதிரி இருக்கும் நம்மளோட தாஸோட ஃபேமிலிக்கு. பட் அந்த ஒரு இன்சிடெண்ட் ஏன் நடந்துச்சு, அது யார் பண்ணான்னு அவங்க கடைசியில் சொல்லவே இல்லை. அந்த ஒரு இன்சிடெண்ட்டு தான் அவ்வளோ ஒரு மெயின் ரீசனாக ஒரு ட்விஸ்ட்டு கொண்டு வர ஒரு பெரிய ஒரு என்ன சொல்ல, ஒரு பெரிய ப்ளாட் ட்விஸ்ட்டுன்னு சொல்லலாம் இல்லையா, அந்தளவுக்கு ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. பட் அது என்ன ஆச்சுன்னே தெரியாமல் கடைசியில் காணா போச்சு. ஸோ அதை பற்றி அவங்க அப்படியே விட்டுட்டாங்க. அதை பற்றியும் கொஞ்சம் ஒரு ஃபினிஷிங் கொடுத்துருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஒன் மோர் திங் வந்து என்ன சொல்லணும்னா, ஹவுஸ் ஓனர் பொண்ணு வந்து அந்த குரல்ங்கிற ஒரு கேரக்டர் வந்து யோகலக்ஷ்மிங்கிறவங்க பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்க அண்ட் இந்த இவர் அந்த மிதுன் ஜெய், அந்த கேரக்டரில் ஒரு கெமிஸ்ட்ரி வந்து லைட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக பில்டப் ஆகும். அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. அண்ட் ஆக்சுவலாக சிம்ரன் அண்ட் சசிகுமார் அவங்களோட கெமிஸ்ட்ரியுமே நல்லா இருந்துச்சு. ஸோ அண்ட் இன்னொருத்தவங்க ஒரு வயசான தாத்தா பாட்டிங்கிற மாதிரி அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்குள்ளேயுமே அந்த கெமிஸ்ட்ரிங்கிறது ஒரு லவ்ங்கிற விஷயத்த ரொம்ப அழகாக ஒவ்வொரு ஜென்ரேஷன் லெவலில் காமிச்ச மாதிரி கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ ஓவரால் நான் வந்து மூவி நான் பார்த்துட்டு வந்து நான் எந்த ரிவ்யூஸுமே பார்க்காம தான் போனேன். பியூர்லி அந்த நான் வந்து அந்த ட்ரெய்லரில் இந்த சீக்வன்ஸ் இதுலேயும் வருங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன். பட் அது இல்லவே இல்லை. அது எனக்கு லைட்டாக டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. ஏன்னா அந்த சீன் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ட்ரெய்லரில் வந்து அந்த ஒரு சீன்ஸ் அந்த எல்லா சீன்ஸ், அந்த ஒரு ஸ்டேஜிங்கு. பட் அதில் எனக்கு மிஸ் ஆனது லைட்டாக எனக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்துச்சு. பட் ட்ரெய்லர் பார்த்தவங்களுக்கு அந்த ஸ்டோரி இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுங்கிறது எப்படியும் ட்ரெய்லர் பார்க்கலனாலும் ஓகே, ஈஸியாக புரிஞ்சிடும். சாரி, நான் வந்து ட்ரெய்லர்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அது வந்து டீசர் அண்ட் ப்ரோமோ, ரைட்? ஸோ அந்த ப்ரோமோ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சது. அண்ட் அதான் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நான் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படம் பார்த்தவங்க எல்லாமே வந்து நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் நான் பார்த்தேன். எல்லாருமே போயிட்டு இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரி போடுவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஸ்டோரி போட்டவங்க எல்லாமே மேக்ஸிமம் ஒரு நெக்ஸ்ட்டு மெய்யழகன் மாதிரி இருக்குது, ஒரு ஃபீல் குட் மூவி, மஸ்ட் வாட்ச் மூவிங்கிற விஷயத்த நான் நிறைய பார்த்தேன். ஸோ நிறைய பேருக்கு இது ரொம்பவே நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு, பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக மேஜர் ஆஃப் த ஆடியன்ஸ்க்கு பிடிச்சிருக்கும் போது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே அகெயின் பிடிக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா எனக்குமே ஒர்க் அவுட் ஆச்சு, நல்லாவே இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக டைம் இருக்குன்னா போய் வாட்ச் பண்ணுங்கள். அண்ட் இது மே மந்த் கரெக்டாக அந்த ஒரு லீவ் டைமில் தான் விட்டுருக்காங்க. ஸோ நிறைய பேரோட இன்ஸ்டா ஸ்டோரியில் நான் பார்த்தது வந்து மஸ்ட் வாட்ச் அப்படிங்கிற ஒரு வேர்டு தான். ஸோ நானுமே மஸ்ட் வாட்ச்னு சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். இன்னும் நீங்கள் பார்க்கலன்னா பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் இதை பற்றி என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.